RSS நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு இளைஞனுக்கு பேரதிர்ச்சி சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்தியா முழுவதும் RSSஐ தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. எந்த மாநிலத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது? RSS ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ரீதியாக துன்புறுத்துகிறார்களா? இது சார்ந்த முழு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். RSS தொடர்ந்து இந்தியா முழுவதும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க. அதாவது பார்ப்பனியத்தை செலுத்திட்டு வராங்க. நம்ம பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பார்ப்பனியத்துக்கு தான் எதிரானவர்கள். பார்ப்பனியம் அப்படிங்கிறது என்ன? நான் தான் எல்லாமே, எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மைக்கு தான் எதிரானவர்கள். அந்த மாதிரியாக RSS தொடர்ந்து இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. பல நிகழ்வுகளை நடத்திட்டு வராங்க. அந்த நிகழ்வில் இளைஞர்கள், மாணவர்கள், கல்லூரி செல்றவங்க, பள்ளிக்கு செல்றவங்கள இழுத்து போடுறாங்க. அது மாதிரி கேரளாவிலலாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே கேரளாவில் அங்கே கல்வி நிலையங்களில் ஆளுநர் என்ன சொல்றாரு, நீங்க ஏதோ ஒரு நிகழ்வு தொடங்கணும்னா இந்த புகைப்படத்தை வைத்து வணங்கி விட்டு தான் அந்த நிகழ்வு தொடங்கணும். அந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தது. அதே மாதிரி தான் இன்னைக்கு RSS நடத்தின நிகழ்வில் ஒரு பேர் அதிர்ச்சியான சம்பவம் வெடித்து இருக்கிறது. அதிர்ச்சி சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணமே RSS தான் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அந்த இளைஞன் தற்கொலை செய்திருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கேரளாவை சேர்ந்த இளைஞன் எழுதின கடிதம். தற்கொலைக்கு காரணம் என்ன? கேரளா அவர் IT துறையில் பணிபுரியக்கூடிய 23 இல்லை 24 வயதுடைய இளைஞன்னு சொல்கிறாங்க. அவருடைய பேர் அனந்தூர் அஜி. ஆனால் இந்த சம்பவத்தை ஊடகமோ பத்திரிகையோ பதிவு பண்ணல. இந்த சம்பவம் எப்படி செய்தியாக வெளியே வந்தது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அவரு இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, நான் தற்கொலை செய்வதற்கு பெண்ணோ, காதல் வயப்பட்டோ, இல்லை கடன் பிரச்சனையோ, இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் காரணம் அல்ல. மனச்சோர்வும் பதட்டம் தான் காரணம். அதுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் RSS காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை எழுதி வைத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். RSS நடத்தக்கூடிய நிகழ்வில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மோடி அவர்கள் என்ன பண்றாரு, அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாங்க, 100 வருடம் RSS ஆரம்பித்து 100 வருடம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய மோகன் பகவத் என்ன பண்றாங்க, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன சொல்றாரு அந்த இளைஞன், நான் ஏன் தற்கொலை செய்துக்கிறேன் அப்படின்னா, RSS அப்படிங்கிற இயக்கத்துல என்னுடைய தந்தையார் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி சேர சொன்னார். நான் அந்த இயக்கங்கள்ல சேர்ந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தேன். அப்படி பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னை பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொல்லை, இது போன்ற சம்பவங்கள் அந்த இளைஞனுக்கு நடந்ததாக கூறப்பட்டதனால் நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வைத்து இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் எப்படி வெளியில வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் இந்திய வாலிபர் சங்கம் அவங்க தான் இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க. செய்தி வெளியாகிறதுக்கே மிக முக்கிய சோர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு RSS அந்த சம்பவத்தையும் மறைத்து விட்டன. இந்திய ஊடகங்கள், கோடி மீடியாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பத்திரிகைகள்ல என்ன பண்றாங்க, இணைய ஊடகங்கள்ல இது வைரலாகி கொண்டிருக்கு. அந்த இளைஞனுக்கு நடந்த அநீதி கொடுமைகளை எதிர்த்து நம்ம குரல் கொடுப்போம். அந்த அளவிற்கு இனிமேல் RSS நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்பணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு செய்யக்கூடிய அந்த தருணம் உங்கள் கையில் தான் இருக்குது தோழர்களே. அதனால் இதை அறிந்து நீங்கள் முடிவு செய்யுங்க. RSS நடத்தக்கூடிய நிகழ்வில் கலந்துக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரும் உதாரணமாக இருக்கிறது. ஒரு பக்கம் கேரளா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, மறுபக்கம் இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் தற்கொலை, அங்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளிவராமல் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இந்தியாவுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் இந்த காணொலியை பார்க்குறவங்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற இயக்கங்களால் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதை நம்ம மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் அப்படிங்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்பு, ஆர்எஸ்எஸ்க்கு கிளை அமைப்புகள் பல இருக்குது. அதே மாதிரி அதனுடைய ஒரு கிளை அமைப்பு தான் ஹிந்து மகாசபா. ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்பு ஹிந்து மகாசபா. அதில் ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்க. இந்த பெண் தலைவர் பேர் என்னென்னா பூஜா சகுன் பாண்டே. இந்த பெண் தலைவரையும் இந்த பெண்ணுடைய கணவரையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க. ஏன் கைது செய்தாங்க? ராஜஸ்தானுக்கு தப்பி ஓட பார்த்துருக்குறாங்க. எப்படியோ ஒன்று போலீஸார் அவங்கள மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குண்டர்களை கையில் வைத்து கொண்டு பணம் பறிமுதல் செய்கிறது, கந்து வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படியாக ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய சம்பவத்தின் பெயரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அதாவது இருசக்கரம் வாகனம் நிலையம் வைத்து நடத்தக்கூடிய அபிஷேக் குப்தா அப்படிங்கிறவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை சுமையோடைய பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. பஸ்ஸில் ஏறி போகின்ற பொழுது மர்ம நபர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி சூட்டின் பெயரால் அவர் இறந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகள் இவங்ககிட்டலாம் சர்வசாதாரணமாக துப்பாக்கிகள் இருக்குது. ஏன்னா இந்த துப்பாக்கின்னு சொல்லும் போதே நமக்கு காந்தியாரை படுகொலை செய்த கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர் அப்படிங்கிற பொழுது அந்த வீடியோக்களெல்லாம் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்போ துப்பாக்கியை கையில் வைத்து கொண்டிருந்தவர் தான் பூஜா சகுன் பாண்டே அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறார்கள். அப்போ இவங்க பணம் பறிமுதல் செய்வதற்காகவும் கந்து வட்டிக்காகவும் பல நிலையங்கள், பல கடைகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் பணிபுரியவங்களை போய் துன்புறுத்துறது, அவங்கக்கிட்ட பணத்தை வாங்குறது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் அவங்க கொடுக்கலன்னா அவங்கள துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவ செய்திகள்லாம் வெளியாகி இன்னைக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க இளைஞர்களை அதுவும் தொடர்ந்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவங்க பெற்றோர்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க. அப்படியாக தான் அந்த ஐடி இளைஞன் என்னை கட்டாயப்படுத்தி தான் எங்கள் அப்பா சேர சொன்னார். சேர்ந்தது பிறகு இது மாதிரி சம்பவங்கள் எனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பல நாட்களாக நடக்கிறது. அது என்னால் தாங்க முடியல, அதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு சொல்லி கடிதம் எழுதி வைத்து இருந்திருக்கிறார் ஒரு பக்கம். மறுபக்கம் உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஒருபோதும் நாம் விடக்கூடாது. ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே மோடி அவர்கள் புகழ்ந்து தள்ளுறாரு, சுதந்திரத்துக்கு அவங்க தான் பெரும் பாடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் சுதந்திரம் பெறுவதற்கு எப்பேற்பட்ட தலைவர்கள் அகிம்சை வழியிலும் போராட்டம் நடத்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது போன்ற இயக்கங்களால் நமக்கு கிடைத்த சுதந்திரமே பறி போயிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்க வேண்டும்னு இந்திய மக்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி விழா கொண்டாடக்கூடிய மோகன் பகவத் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இது எந்த ஊடகங்கள்லையும் வரல. ஏன் இந்த சம்பவத்தை பதிவு பண்ணலன்னு இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் போராட்டம் வெடிக்க போகுது, கேரளாவிலையும் வெடிக்க போகுது. கேரளாவில் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அங்கே இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் அந்த செய்தியை மறைக்க பார்த்தாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க. இது மாதிரியான சில சம்பவங்களை ஒரு சில கட்சிகள் கொண்டு வராங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய பல சம்பவங்களை கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை நம்ம தான் ஏற்படுத்தணும். இணைய ஊடகவாசிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பல வீடியோக்கள், பல தொகுப்புகளை இது சார்ந்து போடுங்க. ஏன்னா அந்த இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தற்கொலை இது போன்று பல உயிர்கள் ஆர்எஸ்எஸ்ல பயணிக்கக்கூடிய பல உயிர்கள் மாய்ந்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எந்த தவறுமே செய்யாமல்
எப்படி அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் அந்த இளைஞனுக்கு துன்புறுத்துனாங்களோ அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு போராட்டம் வெடித்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய கோபாச சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.